அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய எரிவாயு எரிசக்தி பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பது குறித்து நேற்றைய தினம் விரிவாக பேசியிருந்தோம். இந்நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரானின் பதிலடி தாக்குதல்களும் மத்திய கிழக்கின் பல நாடுகளில் இருக்கும் எரிவாயு வயல்களை நோக்கி நடைபெற்றிருக்கின்றன. அமெரிக்கா இந்த தாக்குதல்களில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்காவிற்கு தெரியாமல் அமெரிக்காவின் அனுமதியின்றி இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் பலருடைய வாதமாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரபுலக நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பும் அமெரிக்க முயற்சி வெற்றி பெறுகின்றதா என்று தோன்றும் அளவுக்கு அமெரிக்காவினுடைய அடிமை அரபுலக நாடுகள் ஈரானுக்கு எதிரான ஒரு கடுமையான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள், எரிசக்தி கட்டமைப்புகள், எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைப்பது என்பது இந்த பிராந்தியம் முழுவதையும் பற்றியறிய செய்யும் என்று ஈரான் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரானின் எச்சரிக்கையையும் மீறி ஈரானின் எண்ணெய் வயல்கள் மீது நேற்று ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரம் அந்த எரிவாயு வயல்களில் பற்றிய தீ எரியும் அளவுக்கு நிலைமை மோசமாக காணப்பட்டது. இந்த சூழலில்தான் நேற்றைய தினம் கத்தார், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற அமெரிக்காவின் கூட்டாளிகளின் உடைய எரிசக்தி நிலையங்களை, எரிவாயு நிலையங்களை குறிவைத்து அடிக்கப் போவதாக ஈரான் ஒரு அறிவித்தல் விடுத்ததுடன் அந்த எரிவாயு நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மக்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார்கள். இதையடுத்து சவுதி அரேபியா, கத்தார் தன்னுடைய எல்என்ஜி எரிவாயு அமைப்புகளுக்கு அண்மையில் இருக்கக்கூடியவர்களை அவசரமாக வெளியேற்றியிருந்தார்கள். ஈரான் சொன்னதைப் போலவே நேற்று இந்த எண்ணெய் வயல்களை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ட்ரூ ப்ராமிஸ் போரின் 63வது அலையை நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். முதலில் கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் எரிவாயு நிலையம் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் துல்லியமாக தாக்கப்பட்டது. இதன் காரணமாக கத்தாரின் மிகப்பெரிய லஃபான் எரிவாயு நிலையம் சேதமடைந்திருப்பதாகவும் பாரியளவு சேதத்தை சந்தித்திருப்பதாக கத்தார் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருப்பதுடன் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயங்கப் போவதில்லை என்ற ஒரு எச்சரிக்கையை தற்போது விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் ஒரு 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் நேற்று நள்ளிரவில் சவுதி அரேபியின் ரியாத்தை தாக்கியிருந்தன. சவுதி முழுவதும் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் அவசரமாக மக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சவுதி அமெரிக்க கூட்டு விமான எரிபொருட்களுக்கான எண்ணெய் நிரப்பும் நிலையத்தை குறிவைத்து முதலாவது தாக்குதல் நடத்தப்பட்டது. இரண்டாவதாக சவுதியினுடைய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பாலை, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜுபைல் துறைமுகம், சவுதி அரேபியாவின் எரிவாயு நிலையம் என்பவற்றை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள். இதில் 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியாவினுடைய வான் பாதுகாப்புகள் இடைமறித்தாலும் கூட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக சவுதி அரேபியாவின் எரிசக்தி நிலையங்களையும் தாக்கி இருக்கின்றது. இதனால் மிகப்பெரிய சேதம் அங்கு ஏற்பட்டிருப்பதாக சவுதி அரசு மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் மின்காத் விமானப்படை தளம் மீதும் ஈரான் ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலிய படையினருக்கு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என அந்த நாடுகள் தெரிவித்தாலும் கூட அந்த படைத்தளம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த அரபுலக நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்புவதனூடாக ஈரானுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிய முடியாத அல்லது ஈரானின் இத்தனை தலைவர்களை படுகொலை செய்த பின்னரும் இத்தனை இடங்களை தாக்கிய பின்னரும் ஈரானின் பதிலடி தாக்குதலை சற்றும் குறைக்க முடியாமல் தடுமாறி போயிருக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தன்னுடைய இறுதிக்கட்ட முயற்சியாக அரபுலக நாடுகளுக்குள்ளே ஒரு மோதலை ஏற்படுத்தி அரபுலகத்தையே சுடுகாடாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையைத்தான் தற்போது மேற்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள், எரிவாயு நிலையங்கள் மீது கை வைத்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு எரிசக்தி நிலையங்களை
குறிவைத்து தாக்குவார்கள் என்பதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். அதனை அறிந்திருந்தும் இந்த நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருப்பது, தொடர்ச்சியான இந்த தாக்குதல் ஈரானிய பதிலடியை தூண்டி அதனூடாக இந்த அரபுலக நாடுகளுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்துவது அல்லது ஈரானுக்கு எதிராக அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சதித்திட்டம். இதனை புரிந்து கொள்ளாத இந்த அமெரிக்க அடிமை அரபுலக நாடுகள் ஈரானுக்கு எதிராக அவசரமாக ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். கத்தார் தன்னுடைய ஈரான் தூதுவரை 24 மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ரியாத், சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு அமெரிக்க அடிமையான ஜோர்டானுடைய மன்னர் 2 தினங்களுக்கு முன்பு இங்கு வருகை தந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரானை எதிர்த்து நிற்போம் என்று சாரப்பட கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இவர்களுக்கு ஒன்றை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காசாவில் இவர்களுடைய கொல்லைப்புறத்தில் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் மிக கொடுமையான இனப்படுகொலையை மேற்கொண்ட பொழுது அங்கிருக்கும் பச்சை குழந்தைகள் பசியாலும் பட்டினியாலும் இஸ்ரேல் உணவை தடுத்து குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பால்மாவை கூட மறுத்து மிகப்பெரிய படுகொலை நடத்தி அவர்களுடைய உறவுகள் எல்லையில் இறந்து கொண்டிருந்த போது தங்களுடைய எல்லைகளை, அதாவது தங்கள் எல்லை கதவுகளை அல்லது எல்லை வேலைகளை நன்கு இறுக்கமாக பூட்டிவிட்டு வெறும் கண்டனங்களை மட்டும் தெரிவித்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட, தோட்டாவை கூட சுட முடியாத இந்த அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிராக தற்பொழுது கொந்தளிப்பது என்பது மிக பெரும் வியப்பாக இருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவரை அந்த நாட்டுக்குள் புகுந்து அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் படுகொலை செய்தார்கள். அதை இவர்கள் கண்டிக்கவில்லை. 170 பெண் குழந்தைகளை மிக கொடூரமான முறையில் அமெரிக்க வான்வெளி தாக்குதலில் பாடசாலைக்கு சென்ற பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதையும் இவர்கள் கண்டிக்கவில்லை. ஈரானின் விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், அரசியல் தலைமைகள் கொல்லப்பட்டதுடன் ஈரான் முழுவதும் மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதையும் கண்டிக்கவில்லை. ஆனால் ஈரான் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களையும் அமெரிக்க நிலைகளையும் அமெரிக்க சொத்துக்களையும் குறிவைத்த போது மிகப்பெரிய கண்டனம், ஐநாவில் ஈரானுக்கு எதிரான தீர்மானம் என்பவையெல்லாம் இவர்களின் துணையோடு கொண்டு வரப்பட்டன. இதிலிருந்து இவர்களை எதற்காக ஈரான் தாக்குகின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக பார்க்க முடிகிறதாக இருக்கின்றது. இஸ்ரேல் பலஸ்தீன் படுகொலை செய்யும் பொழுது வெறும் கண்டனத்தை மட்டும் வெளியிட்டுவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் செய்யாதவர்கள், ஈரானில் அத்தனை படுகொலைகளையும் அமெரிக்கா இஸ்ரேல் நிகழ்த்திய போது இந்த கண்டனத்தையும் வெளியிடாதவர்கள், தற்போது ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைந்து தாக்க வேண்டும் என்பதில் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள், வேகமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதையும், ஈரான் இவர்களை ஏன் தாக்கி இருக்கின்றார்கள் என்பதையும் திட்ட தெளிவாக காட்டுகின்றது. இந்த அடிமை அரபுக்களின் ஊடாகவே அமெரிக்கா தன்னுடைய யுத்தங்களை, அது காசாவிலாக இருக்கலாம், லெபனானிலாக இருக்கலாம், சிரியாவிலாக இருக்கலாம், ஈராக், லிபியா என அத்தனை நாடுகளிலும் நிறைவேற்றி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிராகவும் தற்போது இவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பது இவர்கள் தன்னுடைய எஜமான் அமெரிக்காவுக்குரிய விசுவாசத்தையே எப்போதும் காட்டியிருக்கின்றார்கள், காட்டப்போகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் மின்ஹாத் விமானப்படை தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது சேட்டலைட் செய்மதி புகைப்படங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேல் மீது நேற்று பெங்குரியன் விமான நிலையம் மீது ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டமைக்கு பதிலடியாக நேற்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் பெங்குரியன் விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது இஸ்ரேலியர்களே தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பெங்குரியன் விமான நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் பெங்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 தனியார் விமானங்கள் முற்றாக தீப்பற்றி எரிந்து சாம்பலாக இருக்கின்றது என்ற செய்தியை சுயாதீன ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பெங்குரியன் விமான நிலையத்தினுடைய கட்டமைப்பிலும் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பது தற்போது உறுதியான செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களிலும் பெங்குரியன் விமான நிலையம் இலக்கு வைக்கப்படும் என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே பெங்குரியன் விமான நிலையம் அது சார்ந்த வசதிகளிலிருந்து மக்கள் தள்ளி இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவர் தன்னுடைய பதவியை ஜோ கெண்ட் அவர்கள் வெளியேறியிருந்தார், ராஜினாமா செய்திருந்தார். சில இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய
ஆட்சியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இஸ்ரேலியர்கள் அமெரிக்க உளவுத்துறைக்கு முற்றிலும் உண்மையில்லாத தகவல்களை கூறியும் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை திரிவுபடுத்தி கூறியும் தங்களது அமெரிக்க அதிகாரிகளை ஏமாற்றி இருப்பதாகவும் இஸ்ரேல் வேண்டுமென்று அமெரிக்காவை இந்த போரில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக அவர் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வலுவாக முன்வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்க உளவுத்துறைக்கு தவறான தகவல்களை இவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய செல்வாக்குமிக்க அதிகாரிகள் அளித்திருப்பதாகவும் இவையெல்லாம் தெரிந்து கொண்டே அமெரிக்க அரசு ஈரான் மீது எடுத்திருக்கும் படையெடுப்பு பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புவதாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். You're not some guy on Twitter. You're a senior, as of yesterday, you were a senior U.S. Intelligence official who's not hostile to President Trump, who's not going to here to write a tell-all book or launch a media career. So I think you're a sober voice on this. And just to be clear, there was no intelligence that showed an imminent threat. There was no intelligence that showed they were on the cusp of building a nuclear weapon. There was no intelligence, indeed, that showed they were trying to build a nuclear weapon. And nobody you know said, I've seen it, but you haven't. It exists, but you just haven't seen it. Did you ever hear anybody say there is intel that shows this? I did not, no. But I know how this works. I know the Israeli officials, some in intelligence, some in government, will come to U.S. government officials, and they will say all kinds of things that we know from our intelligence just simply isn't true. And they'll say, hey, I'm giving you a preview. It's not in intelligence channels yet, but here's what's going to happen. And that doesn't usually come to Wait a second. I mean, I thought that U.S. policymakers made their decisions on the basis of intelligence collected and or vetted by our intelligence. That's why we have intelligence agencies that soak up hundreds of billions a year. But you're saying that Israeli officials short-circuited the entire U.S. government and just went right to American policymakers and said, it doesn't matter what your country says, here's what we know. Is that what you're saying? I mean, usually they're pretty slick, and of course. And they'll say, hey, this isn't in intelligence channels yet because it's going to take some time to get there. And here they're on the cusp of building a bomb. You know, they're going to, I don't know, you pick your topic. A lot of times they'll sample different things until they find what sticks. But in general, the narrative about, you know, they're going to do a preemptive attack, or really just they're going to build a nuclear weapon. And if we don't stop them now, they're going to build a nuclear weapon. And enrichment is the pathway to that. They're going to continue enriching at whatever percent. Enrichment became the narrative. And so that hung up and that short-circuited and really sabotaged the entire negotiations, because the Iranians basically said, like, we're not going to negotiate if the whole starting point is no enrichment. And again, that had nothing to do with a nuclear weapon, and the Iranians essentially agreed to that. So the Israelis came in, they moved that red line, and they would do a lot to say, like, oh, they're enriching, and you know what that means? That means in X amount of time, they could have a nuclear bomb. You have to ask now. And then the way the ecosystem would work is that the talking heads on TV, you know, your Mark Levin's, Sean Hannity's, et cetera, they would say basically the exact same thing that night on TV, or there would be a piece written in the Wall Street Journal, the New York Times, that would say something very, very similar. Yet, if you looked in classified intelligence, we didn't see any of that. அமெரிக்காவினுடைய பிரபல பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் டக்கர் கால்சனுடன் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்காணலை கொடுத்திருக்கின்றார். அதனுடைய தமிழ் வடிவத்தை அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய முகநூல் பக்கத்தில் கொடுக்க இருக்கின்றோம், அல்லது அடுத்து வரும் காணொளிகளில் சுருக்கமாக தர இருக்கின்றோம். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு தூரம் அமெரிக்க மக்களை ஏமாற்றி இந்த போருக்குள் அமெரிக்காவை ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் என்பதை புட்டு புட்டு வைத்திருப்பது என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றாக அவர் ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நியாயத்தை கூறியதற்காக தற்போது அவர் அமெரிக்காவுடைய FBI உள்ளக புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் விசாரணையை எதிர்நோக்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை, உண்மைகளை உலகுக்கு கூறியதற்காக அவர் மீது விசாரணை பாய்ந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடனான போரில் கொல்லப்பட்ட அடுத்த தொகுதி அமெரிக்க படை வீரர்களின் உடலங்கள் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய உடல்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கெர்சாத்தும் அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாகவும், முன்னைய அமெரிக்க படைகள் இறந்தவர்களின் உடல்கள் கொண்டு வரப்பட்ட போது அந்த 8 பேருக்கான அஞ்சலிகள், அது தொடர்பான வீடியோ பதிவுகள், புகைப்படங்கள் அனைத்தும் வெளியாக இருந்தன. அது அமெரிக்கா முழுவதும் ஒரு கோபத்தையும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது கேள்விகளையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தற்போது இறந்த அமெரிக்க படை வீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள், அது தொடர்பான காட்சிகளை யாரும் ஒளிபரப்புவதற்கு கடுமையான தடை விதித்திருப்பதுடன்
அது முற்றிலும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக பென்டகனை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே அமெரிக்கா கூறும் இழப்புகளை விட அவர்கள் மறைக்கும் இழப்புகளை விட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கலாம் என்பதனாலேயே அமெரிக்கா அவசரமாக இந்த போரில் உயிரிழந்தவர்களுக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வுகளை கூட வெளிப்படையாக செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அலி லாரிஜானியின் படுகொலை குறித்து முதல் முறையாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். லாரிஜானி அவர்கள் ஒரு முக்கிய தலைவர் என்பது மட்டுமல்ல, இந்த பிராந்தியத்தின் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் முன்னின்று உழைத்த ஒருவர். எதிரிகள் அவர் மீது கொண்ட வெறுப்பே இது காட்டுகின்றது. இஸ்லாமிய அடிவாரத்தின் சிந்தப்படும் இத்தகைய இரத்தம் அந்த மரத்தை மேலும் வலுப்படுத்துமே தவிர ஒருபோதும் வீழ்த்தி விடாது. சிந்தப்பட்ட ஒரு சொட்டு இரத்தத்திற்கும் ஒரு விலை கொடுக்கப்படும். இந்த தியாகிகளை வீழ்த்திய கொலையாளிகள் அதற்கான விலையை நிச்சயமாக செலுத்தியே தீர வேண்டும் என்று முஜ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினமும் பல்வேறுபட்ட இஸ்ரேலிய பகுதிகள் ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி கட்டமைப்புகள் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்கிய பின்னர் ஈரானும் அதற்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் மிக கடுமையாக உயர்வடைந்திருக்கின்றது. தற்போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $110 உயர்வடைந்திருக்கின்றது. சில நாடுகள் தங்களுடைய கச்சா எண்ணெய் இருப்புகளை வெளியே விட்டதால் சற்று $107 முதல் $108 குறைவடைந்திருந்தாலும் தற்போது எரிசக்தி கட்டுமானங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிக கடுமையாக $110 இந்த விலை உயர்வை உயர்த்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் மேலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை இந்த பிராந்தியத்திற்குள் வைத்திருப்பதுடன் உலக பொருளாதாரத்தை முற்றிலும் ஸ்தம்பிக்க செய்து உலகத்தை அழிவுக்குட்படுத்தக்கூடிய ஒரு கொடூரமான மனசாட்சியற்ற தாக்குதல்களை இஸ்ரேல் தூண்டுவதாக அப்பாஸ் அரக்ஷி அவர்களும் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளில், நேட்டோ நாடுகளில் மிக முக்கியமாக ஊடகங்கள் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட கருத்து கணிப்புகளில் 72% மக்கள் இராணுவ ரீதியாக இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்கள் தொடர்பில் அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை. இந்த போர்ச்சூழல் உலக மக்களை குழப்பத்திலும் தேவையற்ற சிக்கலிலும் பொருளாதார வாழ்க்கை நெருக்கடியிலும் ஆழ்த்தி இருப்பதாகவும் இந்த போரில் ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக கலந்து கொள்வதை அவர்கள் யாரும் விரும்பவில்லை என்பதை 72% மக்கள் தெரிவித்திருக்கின்றமையும் ஐரோப்பிய நாடுகள் மத்தியிலும் இந்த ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போர் தொடர்பில் மிகப்பெரிய அளவில் வெறுப்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.